சிபிஎஸ்இ ஸ்கூல்ல மும்மொழி இருக்கு. அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல 5th to 8th நினைக்கிறேன். சமஸ்கிருதமும் வந்து அங்க கட்டாய மொழியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன சொன்னார்னா, டெல்லியில இருக்கிற தமிழ் மக்கள் அங்க நிறைய பேர் இருக்காங்க டெல்லியில. அங்க வந்து 3வது மொழியா நான் வந்து என்னோட பையனை சேர்க்க போகும்போது தமிழ் வேணும்னு கேட்டேன். ஆனா அங்க தமிழ் டீச்சர்ஸ் யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிபிஎஸ்இல தமிழ் டீச்சர்ஸே இல்ல. சோ எப்படி வந்து அதாவது கேந்திர வித்யாலயா பள்ளியிலேயே தமிழ் டீச்சர்ஸ் யாரும் இல்ல. அப்ப இனி புதுசா வர்ற இந்த மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஏத்துக்கிட்டா எல்லா ஸ்கூல்லையும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் விரும்புற அந்த 3வது மொழிய அரசால கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியல அப்படின்னும் போது எல்லா ஸ்டேட்ஸ்லயும் எல்லா மூலை முடுக்குலையும் ஹிந்தி பிரச்சார சபா அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஹிந்தி டீச்சர்ஸ் வந்து எல்லா இடமும் இருப்பாங்க. 3வது மொழிக்கு ஆசிரியர்கள் யாரும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல ஹிந்தி டீச்சர்ஸ் தான் வந்து கொண்டு வருவாங்க. இது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா தமிழ் மொழியை அழித்து விட்டு இந்தி ஆள ஆரம்பிச்சிரும்.